கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாகவே விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்து இட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாள் செய்தியின் தலைப்பானது கிருபையை இழக்காதீர்கள். கிருபையில் இருந்து நாம் விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய சுயநீதி. தேவனை சார்ந்து அவருக்கு கீழ்ப்படியாமல் நம் சுயத்தை சார்ந்து தேவ பெருமானத்தை கடைப்பிடிக்கையில் அவருடைய கிருபையிலிருந்து விழுகிறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் நாயக்காரன். அதிலே பரிசேயன் தன் சுயநீதியை மேன்மையாக எண்ணி, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆனால் ஆயக்காரனோ அப்படியல்லாமல் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு எடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கிருபையில் இருந்து விழுவதற்கு காரணம் நம்முடைய அகந்தை அல்லது மேட்டுமை. அதுதான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேற்றுமை என்று சொல்லி சாலமோன் ஞானி கூறுகிறார். மகிமையான பரலோகத்தில் வாசமாக இருந்த பிரதான தூதராகிய லூசிஃபர் ஏன் பூமியில் விழத்தள்ளப்பட்டான்? எந்த விதமான சாத்தான் மேன்மை இழந்தான்? ஏன் அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி நீங்கள் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே இதை வாசிக்கின்ற தேவ பிள்ளையிலே கூட தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்து போக சாத்தான் நம்முடைய இருதயங்களில் மனமேட்டிமையும் சுயநீதியையும் வீண் பெருமையையும் கொண்டு வந்து தள்ளிவிடுகிறான். எனவே அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திரசுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலம் வாதிக்கப்படுவார் என்று சொல்லி வேத வாக்கியத்தை யோவான் தரிசனத்திலே வெளிப்படுத்தின இந்த புஸ்தகத்திலே 20:10 வாசிக்கிறோம்.